என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமானேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மிக குறிப்பாக முதலாளிகள் என்ற ஸ்தானத்தில் இருக்கிறவர்களே, உங்களுக்காகத்தான் கர்த்தர் தன் வார்த்தையின் மூலமாய் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். முதலாளிகள் என்று சொல்லும் பொழுது, ஒருவேளை நீங்கள் ஒரு தொழிலை வைத்து நடத்தி கொண்டிருக்கலாம், உங்கள் கீழாக பல பேர் வேலை செய்து கொண்டிருக்கலாம், அல்லது நீங்கள் வேலை செய்கிற இடத்திலே ஒரு நல்ல உயர் பதவியிலே காணப்படலாம், உங்களுக்கு கீழாக அநேகர் வேலை செய்து கொண்டிருக்கலாம், உங்கள் கட்டுப்பாட்டில் காணப்படலாம், அல்லது குடும்ப தலைவிகளே உங்கள் வீட்டில் அன்றாடம் வேலை செய்ய வருகிற வேலைக்காரிகள் என்று சொல்லியிருப்பார்கள். அப்படி என்று சொன்னால் நீங்களும் முதலாளிகள் தான் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அப்படிப்பட்ட உங்களுக்கு கர்த்தர் தன் வார்த்தையில் சுட்டி காட்டுகிற காரியம் எப்படிப்பட்டது? அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதின நிருபத்தில் 6வது அதிகாரத்தில் 9வது வசனத்தின் கடைசி பகுதியை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். கடும் சொல்லை விட்டுவிடுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அதாவது, உங்களுக்கு கீழாக வேலை செய்கிறவர்களிடத்தில் கடுமையாய் பேசுவதை விட்டுவிடுங்கள், தரக்குறைவாய் அவர்களை நடத்துவதை விட்டுவிடுங்கள். சில பேரை நம்ம பார்க்க முடியும், தங்கள் வீட்டில் வேலை செய்கிறாங்கன்றதுக்காக அவங்கள வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுவாங்க, தராதரம் இல்லாமல் அவங்கள நடத்துவாங்க, ரொம்ப கீழ்த்தரமாக நடத்துவாங்க. அதே போல் வேலை ஸ்தலத்திலையும் முதலாளி என்ற ஸ்தானத்தில் இருக்கிறவர்கள் அல்லது நல்ல ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறவங்க தங்கள் கீழே இருக்கிறவங்கள, என்ன பகைச்சிக்கிட்டீங்கன்னா உன்னை வேலையை விட்டு எடுத்துடுவேன், உன்னை வேலையை விட்டு எடுப்பதற்கான எல்லா காரியத்தையும் என்னால் செய்ய முடியும், உன் சேலரி கட்டாகும், உன் இன்க்ரிமெண்ட் கட்டாகும் என்றெல்லாம் சொல்லி பயமுறுத்துவதை நாம் பார்க்க முடியும். என்ன பகைச்சிக்காத, இதெல்லாம் கடும் சொற்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அது மாத்திரமல்ல, உங்களிடத்தில் வேலை செய்கிறவர்களை இழிவாய் நடத்துவதை விட்டுவிடுங்கள், தரக்குறைவாய் நடத்துவதை விட்டுவிடுங்கள். உங்களுக்கு மேலாக கர்த்தர் எஜமானாய் இருக்கிறார் என்ற ரகசியத்தை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று சொன்னால், இப்படிப்பட்ட காரியங்கள் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படாது. பாருங்கள், அருமையான மகனே, அருமையான மகளே, உன் கரங்களிலே கர்த்தர் ஆள்கையை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த இடத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட மாதிரியை காட்டினார் என்பதை வேதத்தில் படித்து கற்றுக்கொண்டு அதன்படி செய்ய ஆரம்பியுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.